Welcome back, students. December 2016, like at a 16 mark question on superposition theorem. Question என்ன apply superposition theorem to determine current I through 3 ohm resistor for the given circuit. So ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்யூட்ல 3 ohm ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் 3 ohm ரெசிஸ்டர் எங்க இருக்கு? இந்த இருக்கு. இந்த மிடில் லெக் இருக்கு. இந்த மிடில் லெக்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு கேக்குறாங்க. ஸோ சூப்பர்பொசிஷன் தியரம்னா என்ன? ஒரு நேரத்துல ஒரு சோர்ஸ் அலோவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 12 வோல்ட் சோர்ஸை மட்டும் அலோவ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 allow only 12 volt source. அப்போ ரிமைனிங் சோர்ஸ் என்ன பண்ணலாம்? 3 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா கரண்ட் சோர்ஸை ஓப்பன் பண்ண போறோம், வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ண போறோம். அப்போ இந்த டயக்ராம் உங்களுக்கு ரிசல்ட் டயக்ராம் எப்படி இருக்கும்? 8 ஓம் ரெசிஸ்டர், 4 ஓம் ரெசிஸ்டர், 4 ஓம் ரெசிஸ்டர், இந்த 12 வோல்ட் சோர்ஸ் அப்படியே இருக்கணும். இதை தான் என்ன பண்ணியிருக்கேன்? ஷார்ட் பண்ணிட்டேன், ஷார்ட் சர்க்யூட். அடுத்து இங்கே ஒரு 3 ஓம் ரெசிஸ்டர், அவ்வளோதான். இதை ஏன் நான் வரையல? இந்த லெக்கை நான் ஓப்பன் பண்ணி விட போறேன். இந்த 3 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸை ஓப்பன் பண்ணிட்டா இந்த வயரையும் நம்ம வரைய வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அப்போ இங்கே 3 ஓம் இருக்கு. இது வழியாக தான் நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கணும். டவுன்வர்ட்ஸா அப்வர்ட்ஸா எனக்கு தெரியாது, பட் ஆனால் கண்டுபிடிக்கணும். இது 4 ஓம் ரெசிஸ்டர், இது 4 ஓம் ரெசிஸ்டர், இது 8 ஓம் ரெசிஸ்டர். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? I1 I2 எடுத்துக்கலாமா? மெஷ் கரண்ட் மெத்தட் சிம்பிளாக செஞ்சிடலாம். இதை நோடல் மெத்தட்லையும் செய்யலாம், ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரல் அப்படியும் சுருக்கி செய்யலாம், எப்படினாலும் செய்யலாம். தேர் வேர் செவரல் மெத்தட்ஸ். நமக்கு எது சிம்பிளாக இருக்கோ நம்ம அதை எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ I1 8 நாளும் 12, 12 நாளும் 16. அப்போ R11 என்ன? 16. R22 எத்தனை? 7. 1க்கும் 2க்கும் பொதுவாக இருக்கிறது என்ன? 4 ஓம் ரெசிஸ்டர். கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்? I1 வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட், I2 வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட். அப்போ டைரக்ஷன் மாறுறதுனால -4 -4. மெஷ் 1ல உள்ள கரண்ட் I1, மெஷ் 2ல உள்ள கரண்ட் I2. கரெக்ட்டுங்களா? சரி, which is equal to V1. மெஷ் 1ல ஏதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ 0ன்னு போட்டுக்கலாம். மெஷ் 2ல உள்ள வோல்டேஜ் சோர்ஸ் 12 வோல்ட். 12 வோல்ட் வந்து நம்ம நினைச்ச டைரக்ஷன் என்ன? கிளாக் வைஸ். ஆக்சுவல் டைரக்ஷன் என்ன? பிளஸ்ல இருந்து 4 ஓமுக்கு வந்து 3 ஓமுக்கு வந்து மைனஸ்ல வந்து சேரும். அதுவும் கிளாக் வைஸ். நம்ம நினைச்சதும் ஆக்சுவலும் மேட்ச் ஆகுதா? அப்போ +12 போட்டுக்கலாம், இல்லைன்னா -12 போட போறோம். ஸோ ஈக்குவேஷன் என்ன இருக்கு? 16I1 -4I2 is equal to 0. -4I1 + 7I2 is equal to 12. சார் எதுக்கு சார் ஈக்குவேஷன் எழுதுறீங்க? நீங்க டெல் கண்டுபிடிக்கணும், டெல் 1 கண்டுபிடிக்கணும், டெல் 2 கண்டுபிடிக்கணும். அதை விட சிம்பிளா ஈக்குவேஷன் மோட்ல போட்டாச்சுன்னா நமக்கு ஆன்சர் சிம்பிளா கிடைச்சிடும் இல்லையா? ஸோ நான் அதுக்கு தான் என்ன பண்றேன், நான் உங்களுக்கு ஈக்குவேஷன் மோடு கொண்டு போயிட்டேன். ஸோ இப்போ கேல்சி எடுத்துக்கிடுவோம். 2 ஈக்குவேஷன்ஸ். ஸோ மோட் ஈக்குவேஷன் 2 unknowns. 16I1 -4I2 is equal to 0. -4I1 + 7I2 is equal to 12. அப்போ I1 கரண்ட் எவ்வளவு? 0.5. அது நமக்கு தேவையில்லை. I2 கரண்ட் எவ்வளவு? 2 ஆம்பியர். அப்போ I2 is equal to 2 ஆம்பியர். அப்போ 12 வோல்ட் சோர்ஸ் இருந்தா எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகும்? 2 ஆம்பியர் ஃப்ளோ ஆகும். அப்போ 12 வோல்ட் சோர்ஸ் இருந்தா எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது? 2 ஆம்பியர் டவுன்வர்ட்ஸ்ல ஃப்ளோ ஆகுது. அப்போ 2 ஆம்பியர் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ ஸ்டெப் 1 முடியுது. இப்போ அடுத்து ஸ்டெப் 2க்கு போகலாம். ஸ்டெப் 2 என்ன பண்ண போறேன்னா 12 வோல்ட் அப்போ அலோவ் பண்ணியிருந்தோமா? இப்போ 24 வோல்ட் அலோவ் பண்ணுவோம். 12 வோல்ட்டை ஷார்ட் பண்ணிட்டு 24 வோல்ட் அலோவ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஸ்டெப் 2 என்ன பண்ண போறேன்? அலோ 24 வோல்ட் சோர்ஸ். இப்போ ரிமைனிங் என்ன பண்ணலாம்? 12 வோல்ட்டை ஷார்ட் பண்ண போறோம், 3 ஆம்பியரை ஓப்பன் பண்ண போறோம். அப்போ இந்த டயக்ராம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த டயக்ராம் வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட், அடுத்து 24 வோல்ட் சோர்ஸ், ஒரு 8 ஓம் ரெசிஸ்டர், 4 ஓம், 4 ஓம், இந்த இடத்துல ஒரு 3 ஓம். இந்த லெக்ல தானே கரண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ண போறோம்? இதை தான் நம்ம ஒரு வயர் வச்சு ஷார்ட் பண்ண போறோம். ஷார்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ண போறோம். அப்போ நம்ம இந்த ப்ரொஜெக்ஷன் எதையுமே வரைய வேண்டாம், அப்படியே எம்டியா விட்டுறலாம். சரிங்களா? ஸோ 3 ஓம் ரெசிஸ்டர், 4 ஓம் ரெசிஸ்டர், 4 ஓம் ரெசிஸ்டர். நமக்கு என்ன வேணும்? இதில் உள்ள கரண்ட் தான் வேணும். ஆஸ் யூஷுவல் I1 எடுத்துக்கிறேன், I2 எடுத்துக்கிறேன். சேம் மெத்தட், மெஷ் மெத்தடை நான் கையில் எடுக்கிறேன். சரிங்களா? சரி, மெஷ் 1ல உள்ள மொத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன? 8 நாளும் 12, 12 நாளும் 16. மெஷ் 2ல உள்ள மொத்த ரெசிஸ்டன்ஸ் 7, ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது -4. I1 I2. அடுத்து என்ன பண்ணலாம்? மெஷ் 1ல வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கா? ஆமா இருக்கு, 24. +24 -24 செக் பண்ணுவோமா? ஆக்சுவல் டைரக்ஷன் ப்ளஸ்ல ஸ்டார்ட் பண்ணி 4 ஓம் வழியா 4 ஓம் வழியா 8 ஓம்ல வரணும். ஏன்னா கரண்ட் எப்பவுமே ப்ளஸ்ல ஸ்டார்ட் பண்ணி மைனஸ்ல முடியும்.
ஒரிஜினல் டைரக்ஷன் என்ன? ஆன்டி கிளாக் வைஸ். நம்ம அசியூம் பண்ண டைரக்ஷன் என்ன? கிளாக் வைஸ். ரெண்டுமே மாற்றி மாற்றி இருக்கா? நம்ம நினச்சது கிளாக் வைஸ், ஆனால் ஒரிஜினல் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ என்ன பண்ணணும்? -24 போட்டுக்கிடுவோமா? மெஷ் 2ல ஏதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? 0ன்னு போட்டுக்கலாம். கிளியர் ஆயிட்டா? சரி. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? ஈக்குவேஷன் வந்து 16i1 - 4i2 is equal to -24. 16i1 - 4i2 is equal to -24. கரெக்டா? அடுத்து -4i1 plus 7i2 is equal to 0. 2 equations இருக்கா? மறுபடியும் equation மோட்ல போட்டுடலாமா? a1 16i1 - 4i2 is equal to -24. அடுத்து -4i1 plus 7i2 is equal to 0. நமக்கு i1 கரண்ட் தேவையில்லை, i2 கரண்ட் தான் தேவை. i2 கரண்ட் is equal to -1 ஆம்பியர். -1 ஆம்பியர் எப்படி? கிளாக் வைஸ்ல. அப்போ கிளாக் வைஸ்ல -1 ஆம்பியர்னா என்ன அர்த்தம்? நம்ம நினைச்ச டைரக்ஷன் தப்பு. மேக்னிடியூட் 1 ஆம்பியர் தான், பட் டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ண என்ன பண்ண போறோம்? நம்ம இதை கட் பண்ணிட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல போட போறோம். ஆன்டி கிளாக் வைஸ் என்ன அர்த்தம்? அப்வர்ட்ஸ்ல 1 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். அப்வர்ட்ஸ்ல எவ்வளவு? 1 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? i2 is equal to 1 ஆம்பியர், பட் இட்ஸ் டைரக்ஷன் இன் அப்வர்ட் டைரக்ஷன். இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3 என்ன பண்ண போறோம்? 12 வோல்ட் சோர்ஸ் அலோவ் பண்ணியாச்சு, 2 ஆம்பியர் கரண்ட் கிடைச்சது. 24 சோர்ஸ் அலோவ் பண்ணியாச்சு, 1 ஆம்பியர் கரண்ட் கிடைச்சது. இப்போ 3 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் நான் அலோவ் பண்ண போறேன். அப்போ 12 வோல்ட் சோர்ஸை ஷார்ட் பண்ணிடலாம், 24 வோல்ட்டையும் ஷார்ட் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ அப்போ 24 வோல்ட்டை ஷார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் என்ன இருக்கும்? ஒரு 8 ஓம் ரெசிஸ்டர், ஒரு 4 ஓம் ரெசிஸ்டர், ஒரு 4 ஓம் ரெசிஸ்டர், இங்கே ஒரு 3 ஓம் ரெசிஸ்டர். இந்த சோர்ஸை இப்போ அலோவ் பண்ண போகிறோம், 3 ஆம்பியர். இது என்ன பண்ணலாம்? ஷார்ட் பண்ணிடலாம். கரெக்டா? இதில் தான் நம்ம கரண்ட் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லைங்களா? 4 ஓம் ரெசிஸ்டர், இங்கே ஒரு 4 ஓம் ரெசிஸ்டர், இங்கே ஒரு 8 ஓம் ரெசிஸ்டர். ஸோ ஆக்சுவலி இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு கேவிஎல் ஈக்குவேஷன் எழுத போகிறேன். கேவிஎல் ஈக்குவேஷன்னா அதாவது இதில் உள்ள கரண்ட்டு i1, இதில் உள்ள கரண்ட்டு i2, இதில் உள்ள கரண்ட்டு i3. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஆக்சுவலாக இப்போ என்ன தெரியுது? i3னா என்ன? இப்படி ரைட்டில் வந்து மறுபடியும் டவுன்வர்ட்ஸில் வந்து மறுபடியும் நான் டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவேன்னா மெஷ் கரண்ட்னாலே 3 கரண்ட் அசியூம் பண்ணுவேன், 3மே கிளாக் வைஸ் அசியூம் பண்ணிடுவேன். என்னுடைய அசம்ஷனை நான் மாற்றவே மாட்டேன், அதுக்கு தகுந்தப்பல நான் வேல்யூஸை மாற்றிக்கிடுவேன். இப்போ எனக்கு இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கு? i3ங்கிற வேல்யூ எவ்வளவு? -3 ஆம்பியர். கரெக்டாக பாருங்க, ஏன்னா நான் அசியூம் பண்ணது கிளாக் வைஸ், ஆனால் ஆக்சுவலாக 3 ஆம்பியர் எப்படி வரும்? ஆன்டி கிளாக் வைஸில் 3 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஆஸ் யூஷுவல் மெஷ் மெத்தடில் மேட்ரிக்ஸ் எழுத போகிறேன். ஆனால் மெஷ் மெத்தடில் மேட்ரிக்ஸ் எழுத முடியாது. ஏன்? வோல்டேஜ் சோர்ஸ் இல்லை, இந்த இடத்துல கரண்ட் சோர்ஸ் இருக்கு. அப்போ இந்த மெஷ்ஷுக்கு மட்டும் என்னால் ஈக்குவேஷன் எழுத முடியாது. சரிங்களா? அதை நான் உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க, புரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? மெஷ் 1ல உள்ள மொத்த ரெசிஸ்டன்ஸ் 8 நாளும் 12, 12 நாளும் 16. கரெக்டா? மெஷ் 2ல உள்ள மொத்த ரெசிஸ்டன்ஸ் 4 + 3 7. மெஷ் 3ல உள்ள மொத்த ரெசிஸ்டன்ஸ் 4 3 7. நான் இந்த ரோவை கையில் எடுக்கவே மாட்டேன். சரிங்களா? மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து மெஷ் 1க்கும் மெஷ் 2க்கும் பொதுவானது. மெஷ் 1க்கும் மெஷ் 2க்கும் பொதுவானது என்னது? 4. 4 என்ன பண்ண போகிறோம்? டைரக்ஷன் i1 வந்து ரைட் டு லெஃப்ட் ஃப்ளோ ஆகும், i2 வந்து லெஃப்ட் டு ரைட் ஃப்ளோ ஆகும். டைரக்ஷன் மாறதுனால -4 -4. அடுத்து 1 3 3 1 4 ஓம். இந்த 4 இந்த 4 இந்த 4. சரிங்களா? i1 எப்படி ஃப்ளோ ஆகும்? ரைட்ல இருந்து லெஃப்ட் ஃப்ளோ ஆகும். i3 லெஃப்ட்ல இருந்து ரைட் ஃப்ளோ ஆகும். -4 -4. 2க்கும் 3க்கும் பொதுவாக இருக்கிறது என்ன? 3 ஓம் 3 ஓம் 3 ஓம். சரி, i2 எப்படி ஃப்ளோ ஆகுது? டவுன்வர்ட்ஸ். i3 வந்து அப்வர்ட்ஸ். ஸோ -3 -3. i1 i2 i3 கரெக்டுங்களா? which is equal to v1. மெஷ் 1ல ஏதாவது சோர்ஸ் இருக்கா? இல்லை, 0. மெஷ் 2ல ஏதாவது சோர்ஸ் இருக்கா? இல்லை. மெஷ் 3ல ஏதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கா? என்னால் இந்த ஈக்குவேஷன் எழுதவே முடியாது. ஆக்சுவலாக இது எழுதக்கூடாது இந்த ஈக்குவேஷன். சரிங்களா? இந்த தேர்ட் ஈக்குவேஷனை இக்னோர் பண்ணிருங்க. இப்போ என்ன பண்ணுங்க? i3 is equal to -3 ஆம்பியர். இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த மேட்ரிக்ஸை ஈக்குவேஷன் மோட்ல எழுதுறேன். எப்படி எழுதுறேன்? 16i1 - 4i2 - 4i3 is equal to 0. இந்த i3க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ண போறேன்? -3 சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ 16i1 - 4i2 + 12 which is equal to 0. ஏன்னா -4ஐயும் -3 இருக்குன்னா +12 தானே. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? 16i1 - 4i2 is equal to -12. ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன வரும்? -4i1 + 7i2
plus 3i3 is equal to 0. i3 ஓட வேல்யூ என்ன? மைனஸ் 3யா? சரி, மைனஸ் 4i1 plus 7i2 minus 9 is equal to 0. So minus 4i1 plus 7i2 is equal to 9 ampere. Correct? Equation number 1, equation number 2. A1 16 minus 4 minus 12 minus 4 7 9. அப்போ I1 எவ்வளவு? நமக்கு தேவையில்லை, மைனஸ் 0.5 ஆம்பியர். I2 எவ்வளவு? 1 ஆம்பியர். இது நமக்கு கண்டிப்பாக வேணும். I2 ஓட வேல்யூ எவ்வளவு? 1 ஆம்பியர். I3 ஓட வேல்யூ மைனஸ் 3 ஆம்பியர். சரி, அப்படின்னா I2 வேல்யூ பிளஸ் 1 ஆம்பியர். அப்போ நம்ம நினைச்ச டைரக்ஷன் கரெக்ட். கரெக்டுங்களா? I3 வேல்யூ which is equal to minus 3 ஆம்பியர். மைனஸ் 3 ஆம்பியர். அப்போ I3 டைரக்ஷன் எப்படி வரும்? இங்கிருந்து உங்களுக்கு 3 ஆம்பியர் வருதா? சாரி, இந்த இடத்துல மைனஸ் 3 வரும். மைனஸ் 3. மைனஸ் 3னா இங்கே ப்ளஸ் 9, இங்கே வந்து உங்களுக்கு மைனஸ் 9. ஸோ A1 16i1 minus 4i2 minus 12. A2 வந்து minus 4i1 plus 7i2 which is equal to minus 9. சரிங்களா? அப்போ x1 xங்கிறது I1 கரண்ட் நமக்கு தேவையில்லை. yங்கிறது மைனஸ் 2 ஆம்பியர். yங்கிறது எவ்வளவு? மைனஸ் 2 ஆம்பியர். சரி, இருக்கட்டும், மைனஸ் 2 ஆம்பியர். அப்போ நம்ம நினைச்ச டைரக்ஷன் தப்பு. அதெல்லாம் மீன் பண்றாங்க. மைனஸ் 2 ஆம்பியர். மைனஸ் 2 ஆம்பியர் என்ன அர்த்தம்? மேக்னிடியூட் 2 ஆம்பியர், பட் த டைரக்ஷன் இஸ் ரிவர்ஸ்ட். அப்போ நெட் டைரக்ஷன் எப்படி இருக்கணும்? இப்படி எனக்கு 2 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகணும். அப்போ டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகணும். இங்க நம்ம என்ன அர்த்தம்? I3 is equal to minus 3 ஆம்பியர். நம்ம நினைச்ச டைரக்ஷன். அப்போ அப்வர்ட்ல இருந்து 3 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகணும். எது பெருசு? இதுதான் பெருசு. பெருசுல இருந்து சிறுசு சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா? 3 ஆம்பியர் minus 2 ஆம்பியர் which is equal to 1 ஆம்பியர். 1 ஆம்பியர் எப்படி ஃப்ளோ ஆகணும்? டவுன்வர்ட்ஸ்ல 1 ஆம்பியர் ஃப்ளோ ஆகணும். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் இருந்தா கரண்ட் flowing through 3 ohm is equal to 1 ஆம்பியர் which is flown in downward direction. அப்போ டோட்டல் கரண்ட் 3 ohm என்ன அர்த்தம்? 12 வோல்ட் சோர்ஸ் இருக்கும்போது உள்ள கரண்ட், 24 வோல்ட் சோர்ஸ் இருக்கும்போது உள்ள கரண்ட், அடுத்து 3 ஆம்பியர் சோர்ஸ் இருக்கும்போது உள்ள கரண்ட். சரிங்களா? 12 வோல்ட் சோர்ஸ் இருக்கும்போது என்ன கரண்ட் கிடைச்சது? 2 ஆம்பியர் டவுன்வர்ட் டைரக்ஷன். 24 வோல்ட் இருக்கும்போது 1 ஆம்பியர் அப்வர்ட் டைரக்ஷன். கரெக்ட்டுங்களா? 1 ஆம்பியர் அப்வர்ட் டைரக்ஷன். அடுத்து 3 ஆம்பியர் இருக்கும்போது 1 ஆம்பியர் டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் கேன்சல் பண்ணிடலாமா? மைனஸ் கூட போட்டுக்கலாம். நான் டைரக்ஷன் போட்டதுனால இங்க உங்களுக்கு ப்ளஸ் போட்டுருக்கேன். அல்ஜிபிரிக் சம். அப்போ டவுன்வர்ட்ல 1 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது, அப்வர்ட்ல 1 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணியாச்சுன்னா நெட் கரண்ட் என்ன? 2 ஆம்பியர் டவுன்வர்ட். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். அப்போ 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகும்? 2 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஆன்சர் சரியா தப்பான்னு வெரிஃபை பண்ண போறோம். எப்படி வெரிஃபை பண்ண போறோம்? ஒரு நோடல் மெத்தடா, ஒரு மெஷ் மெத்தடா நம்ம கையில் எடுத்துட்டு நம்ம சிம்பிளா கொடுத்துருக்கிற சர்க்யூட்டை சூப்பர் பொசிஷன் யூஸ் பண்ணாம சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? கொடுத்துருக்கிற சர்க்யூட்டை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ படத்தில் எத்தனை நோடு இருக்கு? நோடு 1. இந்த நோடில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கு? 12 வோல்டேஜ் இருக்கு. அப்போ நோடு 1 வோல்டேஜ் இஸ் 12 வோல்ட். அப்போ 24 வோல்ட், ஒரு 8 ஓம் ரெசிஸ்டர், இந்த இடத்துல ஒரு 4 ஓம் ரெசிஸ்டர், இந்த இடத்துல ஒரு 4 ஓம் ரெசிஸ்டர், அடுத்து இங்கே ஒரு 3 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸு, இங்கே ஒரு 3 ஓம் ரெசிஸ்டர். இது ஒரு நோடு. ஏன்? பிரான்ச் 1, பிரான்ச் 2, பிரான்ச் 3 இருக்கு. இந்த நோடுக்கு வந்து நான் V1 வைக்க மாட்டேன். ஏன்? இந்த நோடுக்கும் இந்த கிரவுண்டுக்கும் இடையில உள்ள வோல்டேஜ் எவ்வளவு? 12 வோல்ட். அப்போ இந்த நோடை வந்து நம்ம 12 எடுத்துக்கலாம். இந்த நோட என்ன பண்ணலாம்? V1 எடுக்கலாம். இந்த நோட V2 எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் எழுதுனாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நமக்கு இங்க என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? ஆக்சுவலா 2 ஆம்பியர் கிடைச்சிருக்கு. இந்த 2 ஆம்பியர் டவுன்வர்ட்ஸ்ல ஃப்ளோ ஆகுறது கரெக்டா தப்பான்னு இப்போ நம்ம வெரிஃபை பண்ண போறோம். இதுதான் நம்மளோட டியூட்டி. கரெக்டா? ஸோ நோடு 1. நோடு 1 என்ன? V1. V1 என்ன அர்த்தம்? மொத்தம் எத்தனை கரண்ட் இருக்கு? 3 ஓம் பிரான்ச். கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 3 ஓம் பிளஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 4 ஓம் பிளஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 4 ஓம் should be equal to 0. கரெக்டா? சரி, அடுத்து கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 3 ஓம் நமக்கு தெரியாது. V1 by 3 as per ohms law is equal to V by R தானே? அடுத்து 4 ஓம். 4 ஓம் என்ன எடுத்துக்கலாம்? V1 minus 12 by 4. V1 minus V2 by 4 is equal to 0. அப்போ இதுக்கு காமன் எல்சிஎம் எடுத்தா 12 ஆயிருமா? 4V1 plus 3V1 minus 36
plus 3v1 minus 3v2 is equal to 0. அப்போ 4v1, 7v1, 10v1 minus 3v2 is equal to 36. Equation number 1. இப்போ அடுத்து node 2. node 2 எங்க வர போறோம்? இங்க இருக்கு. இங்க இருந்து வரக்கூடிய 3 ஆம்பியர் கரண்ட் தான் இந்த 4 ஓமும் இந்த 8 ஓமும் ஸ்ப்ளிட் பண்ண போகுது. அப்ப 3 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 4 ஓம் பிளஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 8 ஓம். கரெக்டா? இங்க இருந்து வரக்கூடிய 3 ஆம்பியர் தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு எடுக்க முடியும். இந்த ரெண்டு பேரையும் கூட்டினா 3 தானே வரணும். அப்போ அல்ஜிபிரிக் சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அல்ஜிபிரிக் சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். கரெக்டா? தட் இஸ் KCL. சரி. அப்ப 3 இஸ் ஈக்குவல் டு 4 ஓம் எங்க இருக்கு? V2க்கு V1க்கு நடுவுல இருக்கு. எழுதுற ஈக்குவேஷன் செகண்டரோட, அதனால V2க்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். 8 ஓம் V2ல இருந்து V1க்கு கரண்ட் போகணும். அப்ப பிளஸ் V2. 12 வோல்ட்ல இருந்து V1க்கு கரண்ட் போகுது. ஏன்? கரண்ட் எப்பவுமே பிளஸ்ல ஸ்டார்ட் பண்ணி மைனஸ்ல முடியும். அப்போ பிளஸ் 24 மைனஸ் 12 வோல்ட். இங்க ஒரு சோர்ஸ் இருந்தா அங்கிருந்து கரண்ட் எப்படி வரும்? பிளஸ்ல ஆரம்பிச்சு இந்த 8 ஓம் வழியா இப்படி முடியணும். அப்படின்னா 12 ஆரம்பிச்சு இந்த பிளஸ்ல ஆரம்பிச்சு 24 வழியா 8 வழியா இப்படி முடியணும். டைரக்ஷன் எனக்கு கன்ஃபார்மா தெரியாது. பட் ஆனா கண்டிப்பா 12 வோல்ட் சோர்ஸ்ல இருந்து அப்வர்ட்ல தான் கரண்ட் வெளியில வரும். அது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் மைனஸ் போடுறேன். ஏன்? நான் எதிர்பார்க்குற கரண்ட் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். V2ல இருந்து V1க்கு கரண்ட் ஃப்ளோ ஆகணும். V1 இல்ல 12க்கு கரண்ட் ஃப்ளோ ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி வந்து இப்படி வந்து இப்படி எனக்கு ஃப்ளோ ஆகும். கரெக்டா? ஆனா 12 வோல்ட்ல இருந்து என்ன கரண்ட் எப்படி கரண்ட் வெளியே வரும்? இப்படி தான் எனக்கு வெளியில வரும். மாத்திருக்கனால மைனஸ் போடுறேன். 12 டிவைடட் பை 8 ஆயிருமா? அப்ப 3 is equal to V2 minus V1 by 4 plus V2 plus 12 by 8. 3 is equal to 2V2 minus 2V1 plus V2 plus 12 by 8. அப்ப இது 24 ஆயிரமா? LCM எடுத்தா minus 2V1 plus 3V2 plus 12. 12 24 தட்டினா 12 ஆயிடுமா? minus 2V1 plus 3V2 is equal to 12. Equation number 2. அப்போ கேல்சி எடுக்கலாமா? ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. 10v1 minus 3v2 is equal to 36. minus 2v1 plus 3v2 is equal to 12. I1 கரண்ட் எவ்வளவு வருது? சாரி, நோடு 1 எவ்வளவு வருது? நோடு V1 நோடு வோல்டேஜ் V1 should be equal to 6 வோல்ட். இதான நமக்கு வேணும். அப்ப 6 வோல்ட்டை 3 ஓமால டிவைட் பண்ணியாச்சுன்னா கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 3 ஓம் கிடைச்சிருமா? 6 வோல்ட் பை 3 ஓம் போட்டா 2 ஆம்பியர். அப்ப நம்ம செஞ்ச ஆன்சர் கரெக்ட் தானா? நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? 2 ஆம்பியர் கிடைக்கணும். 2 ஆம்பியர் கிடைச்சிட்டா அப்போ சூப்பர் பொசிஷன் தியரம்ல நமக்கு கிடைச்ச ஆன்சர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். So this is the way of solving Anna University question paper. Thank you so much friends.